நாலாம்புறமும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தமிழகத்தில் நடக்கிற அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் கிரிஜா. இப்போ அடுத்ததா எதன் குறித்து பேசியிருக்கீங்க, யார் கூட கலந்துரையாட இருக்கீங்க? கற்பகம், கிட்டத்தட்ட விடுமுறை தினமான 4 நாட்களுக்கு பிறகு சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. காரசாரமான விவாதங்கள் காலையிலிருந்து சட்டப்பேரவையில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது குறித்து தான் நம்மளுடைய இரண்டாவது தலைப்பும் அமைந்திருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கூடியது சட்டப்பேரவை. அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய எதிர்க்கட்சியினர். நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சுரேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சுரேஷ் சார், வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். காலையிலிருந்து நீங்களும் தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. முதல்ல கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா, துறை சார்ந்த அமைச்சர்கள் எங்கே அப்படிங்கிறது தான் முதல்ல வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா துறை சார்ந்த அமைச்சர்களே பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, அசெம்பிளியில இது ஒரு டிஃபரெண்ட் அசெம்பிளியா இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா வேற மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர் பேசுறாரு. இது எந்த ஆட்சியிலும் நடக்கல. டிஎம்கே ஆட்சியிலயோ ஏடிஎம்கே ஆட்சியிலயோ அது நடக்கல. அப்படின்னா என்ன, ஒரு 3 மினிஸ்டர்ஸ் மெயினா அவங்கதான் சப்ஜெக்ட் தெரிஞ்ச மினிஸ்டர்ஸ் போல் இருக்கு. அதனால அவங்கதான் எல்லா சப்ஜெக்டையும் பேசுறாங்க. நீங்க பேக்வர்ட் கிளாஸஸ் எடுத்தா அவங்கதான் பேசுறாங்க, எலக்ட்ரிசிட்டி எடுத்தா அவங்கதான் பேசுறாங்க, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எடுத்தா அவங்கதான் பேசுறாங்க, எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் இருந்தா ஒருத்தர் தான் பேசுறாரு. அதனால அக்ரிகல்ச்சர் எடுத்தாலும் ஒருத்தர் தான் பேசுறாரு, ஃபினான்ஸ் எடுத்தாலும் ஒருத்தர் தான் பேசுறாரு. அதனால ஒரு ஒரு இந்த மினிஸ்ட்ரியே விஜய் சாரோட மினிஸ்ட்ரியே ஒரு வித்தியாசமான மினிஸ்ட்ரி. மோஸ்ட்லி எந்த மினிஸ்டருக்கு சப்ஜெக்ட் தெரியாதுங்க. இதே டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் ஆன் த டாட் வித் ஃபிகர்ஸ் பேசுவாங்க. ஒரு 5 years டவுன் த லைன் அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்க. இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் நடத்தணும்னு நடத்துறாங்க போல இருக்கு. இது இந்த அசெம்பிளியே இட் லுக்ஸ் லைக் எல்லாம் பேசி வச்சுட்டு இங்க பேசுற மாதிரி தான் தெரியுது. ஒரு பெரிய ஒரு டிபேட் இல்ல, ஒண்ணும் இல்ல. எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மெயின் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நீங்க விடுங்க. விஜய் சார் இந்த போல் ப்ராமிசஸ் சொன்னாரு, 1,31,00,000 பேத்துக்கு 2,500 ரூபா கொடுப்பேன்னு. அப்புறம் அதே மாதிரி இப்போ அதேதான் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்ல கொடுத்து 1000 ரூபா அடிச்சாங்க. நல்லது. இதுக்கு அப்புறம் 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ, இதெல்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் அவங்க ஒரு எடுத்துக்கிட்டோம், ஒரு 6 months எடுத்துக்கிட்டோம். பட் இது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் in Tamil Nadu is becoming deteriorated. நாளுக்கு நாள் ஒரு கொலை, செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் அபியூஸ், சின்ன குழந்தைங்க எல்லாம் செக்ஷுவல் அபியூஸ். இது இவங்க டிவிக்கே என்ன சொன்னாங்க, போதையில்லா தமிழகம் அப்படின்னாங்க. இந்த 100 நாள்ல போதை உள்ள தமிழகம் தான் இருக்குது. இப்போ எதிர்க்கட்சியினர் சட்டப்பேரவையில சுரேஷ் சார், எதிர்க்கட்சியினர் சட்டப்பேரவையில் எந்த கேள்வியை முன்வச்சாலும் உடனே அதை திசை திருப்புறது, திமுக ஆட்சி காலத்துல தான் இது இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எதிர்க்கட்சியினர் பேசும்பொழுது மட்டும் ஆளும் தரப்பு என்ன பண்றாங்க, ஆதாரங்களை கேட்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா இல்ல. அவங்க டிவிகே கவர்மெண்ட் ஒரு டேக் டைவர்ஷன் கவர்மெண்ட்டுங்க. அவங்க எதுக்கும் வித் ரெக்கார்ட்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் எம்எல்ஏஸ். ஒரே ஒரு இது மிஸ்டர் விஜய் விசில் 234 தொகுதியில் அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் இவங்க ஆட்சி அமைச்சாங்க. இது ஒரு ஆக்சிடென்டல் கவர்மெண்ட். இப்ப என்ன சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்கு. விவசாயிகள் போராட்டம், அப்புறம் காவேரி பிரச்சனை, கர்நாடகா திருப்பியும் சொல்றாங்க மேகதாது அணை கட்டே திருவோன்றாங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலினா எப்படி விவசாயிகள் இங்க தமிழ்நாட்டில் வாழ முடியும்? அவங்க முதலையே இந்த பயிர்க்கடன் அதுல கன்ஃபியூஷன், ஸ்லாப் போட்டு அது கன்ஃபியூஷன். எல்லா இடத்துலயும் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட முடிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இங்க கொஞ்சம் பேசுவாங்க, அங்க கொஞ்சம் பேசுவாங்க, டீலிமிட்டேஷன் போயிட்டாங்க. டீலிமிட்டேஷன் ஆல் எம்பிஸ் மீட்டிங் எதுக்கு? அது டேக் டைவர்ஷன் தான். இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கவர்மெண்டா தெரியல. ஓகே,
நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. முதல்வருக்கே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர் சரிவர தெரியுமா அப்படின்னா தெரியாது, எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்னு தெரியுமா தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான நிலை தான் சட்டப்பேரவையில இருக்கா? அந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் இவர்களை மட்டும்தான் முதலமைச்சருக்கு தெரியுமா? அப்படியான ஒரு சூழல் தவைக்கால இருக்கா? இல்ல அப்படி எடுத்துக்க முடியாதுங்க மிஸ்டர் விஜய் சார. விஜய் சாருக்கு நல்லா தெரியும் இந்த அஞ்சு அமைச்சர்கள் தான் பேச விடணும்னு. மத்தவங்களை பேசினாங்கன்னு நீங்க சட்டசபையில பாயிண்டே இருக்காது, அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது. இந்த இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் பேசிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஒருவேளை இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் பேசிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் சாரி சொல்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு, அதனாலதான் அவர் மற்ற அமைச்சர்களை பேச விடாம வச்சிருக்காரா? ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுதான் இதுங்க, அவங்களுக்கு கோஆர்டினேஷனே இல்லைங்க. மினிஸ்டர்ஸ்க்கு கோஆர்டினேஷனே இல்லை. அவங்க டிபார்ட்மெண்டல் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 100 days ஆச்சுங்க, 100 நாள் ஆச்சு. 100 நாள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் விட்டுதலுங்க. இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், காவேரி இஷ்யூ, மேகதாது, விவசாயிகள் பிரச்சனைகள், கடன், இதெல்லாம் உடனே அட்ரஸ் பண்ணி ஆகணும், உடனே அட்ரஸ் பண்ணணும். இல்லைன்னா இது ரொம்ப பாதிப்பாயிருங்க விவசாயத்துக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் போராட்டம், டெல்டால மட்டும் இல்ல, தமிழ்நாடு முதலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போராட்டம் நடக்குது. அப்புறம் இந்த கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்ல நடந்த கொலை என்னங்க அது? அமுதன் கொலை வழக்கு. அந்த பேரண்ட்ஸ் அந்த அம்மா பேசும்போது நம்மளுக்கே கண்ணீர் வருது. ஒரு தலித் அமுதனுடைய கொலைக்கு நீதி கேட்டு, அமுதனுடைய கொலைக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட தான் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப இன்னமும் எதிர்க்கட்சி தலைவரை நம்பிதான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா? இல்லைங்க, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. பட் எதிர்க்கட்சி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் இப்போ ரூல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். இப்ப அந்த அமுதன் மேட்டர் இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நடந்தது. அந்த தாயார் அந்த தலித் மாணவர் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்க? பையன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், ஃபாரின் போகணும், வேலை கிடைக்கணும் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. என்னங்க ஒவ்வொரு நாள் அந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸே கன்ஃபியூசிங். இது போதைப் பொருள் தான், கன்ஃபார்ம்டு இது போதைப் பொருள் தான். இவர் டிப்பு கொடுத்திருப்பாரு காலேஜ் இதுக்கு, அதை இவங்க கேட்கல. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு 20 பேருங்க, 20 பேர் ஒரு மாணவனை கொலை பண்றாங்கன்னா என்னங்க இது? ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட, சக மாணவர்கள். இது மாதிரி எல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நடக்கல. இல்ல அமுதனோட கொலை வழக்கு அப்படிங்கும் பொழுது அதை முன் நின்று பேச வேண்டியது உயர்கல்வித்துறை அமைச்சர் தானே? ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? ஆப்வியஸ்லி அந்த இடத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் தானே பேச வேண்டியதா இருக்கும். அவரு தான் சட்டப்பேரவையிலும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஒருவேளை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது போடுறது. அவர் நிறைய பேசினாரு. அமைச்சரான மதுரையில் ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்தாரு, ஸ்கூல் குழந்தைங்கள்ல ஒரு கான்ட்ரவர்சியில வந்தாரு. அதுதான் ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட்ல இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. இதுல என்னன்னா திருமா சார் ரொம்ப சைலண்டா இருக்காரு இந்த இஷ்யூ. இல்லைன்னா ஒரு தலித் இன்னொரு போராட்டங்கள் பண்ணிருக்கணும் இல்லைங்க. அவங்க ஏன் ரொம்ப சைலண்டா இருக்காங்கன்னு தெரியல இந்த இஷ்யூல. ஒருவேளை ஒரு அமைச்சருக்கான திருமா சார் சைலண்ட் ஆயிட்டாரா? அவரும் சைலண்டா இருக்காரு. மிஸ்டர் ரவிக்குமார் சைலண்டா இருக்காரு. மன்னியரசு சைலண்டா இருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியலீங்க. ஆனா ஒண்ணு ஷுவர் ஆயிடுச்சுங்க, இந்த கோலிஷன் கவர்மெண்ட் எப்போதும் எங்கேயுமே தாங்காது. கர்நாடகாவில் இப்படிதான் ஜேடிஎஸ் காங்கிரஸ் இருந்தது, டாப்பில் ஆயிடுச்சு. இந்த டிவிகே கவர்மெண்ட் எத்தனை நாள் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இஷ்யூ பேஸ்ட்ல நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த கோலிஷன் பார்ட்னர்ஸ் சப்போர்ட் பண்ண முடியாது எல்லாத்துக்கும். டிவிகே கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த கோயம்புத்தூர் மர்டர் ரொம்ப வாட்ச் பண்றாங்க. மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸ் அவங்க சொன்னது ஒண்ணு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இப்ப ட்ரக்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றாங்க. இப்ப டிவிகே கவர்மெண்ட் தான் ட்ரக்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது.
கொலைகள், டெய்லி ஒரு கொள்ளை, செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் டார்ச்சர் சின்ன குழந்தைங்களுக்கு. இந்த திருவொற்றியூரில் நடந்தது இல்லைங்க, என்னங்க ஸ்கூல் மாணவன், பள்ளி மாணவனை கொண்டு வந்து இதுல வந்து கிரேவியார்ட்ல போட்டிருக்காங்க. சுடுகாட்டுல போட்டிருந்தாங்க மாணவர் தனுஷ். என்ன நடக்குது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்? ஒருவேளை இவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் ஈக்குவல். ஒருவேளை போலீஸ்க்கு வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்கலையா என்னன்னு தெரியல. இந்த வாட்டி நிகழ்ந்த சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினர் பேசிய நிறைய விஷயங்கள்ல தான் அவை குறிப்பில இருந்து நீக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நிறைய வந்து அவை குறிப்பில இருந்து ஆளுங்கட்சி பேசினது தான் வந்து நீக்கியிருக்காங்க. அப்போ ஒரு சட்டப்பேரவைனா இப்படி இருக்கணும், ஒரு சட்டப்பேரவையில இப்படியெல்லாம் பேசணும், சட்டப்பேரவைக்கென்று இப்படி ஒரு மாண்பு இருக்கு அப்படிங்கிறத அறியாத ஒரு கூட்டமாகத்தான் இன்னைக்கு ஆளும் தரப்பு இருக்கா? அதானுங்க சொல்றேனுங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் எம்எல்ஏஸ். எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த ரீல்ஸ் எடுத்தாங்க, இன்ஸ்டால போட்டாங்க. இவங்க கவர்மெண்டே வந்து ஒரு ரியல் கவர்மெண்ட் மாதிரி தெரியலீங்க. இட்ஸ் ரீல்ஸ் கவர்மெண்ட். இவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல கொண்டு போகலாம், மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் கொண்டு வரலாம். இவங்க வந்து டெய்லி வந்து அந்த கவர்மெண்ட்டை காப்பாத்தினா போதும் அந்த இதுல இருக்காங்க, இந்த கோயிலிஷனை வச்சுட்டு. இந்த மிஸ்டர் விஜய் சார் இப்படியே இருந்தாருன்னா டேஞ்சருங்க. இவங்க மிஸ்டர் விஜய் சார் கூட இருக்கிறவங்களே இவருக்கு வந்து கெட்ட பேர் கொண்டு வந்துருவாங்க. ஒரு 4-5 அமைச்சர்கள் இப்ப இருக்காங்க இல்லைங்க, அவங்க பேர்லாம் கெட்ட பேர் தான் சிஎம் சாருக்கு. இதெல்லாம் அவர் பார்க்கணும். இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு மெசேஜஸ் போக மாட்டேங்குதா, தகவல் டைரக்டா போக மாட்டேங்குதா, எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிருதா? எப்படி அம்மையார் இருந்தபோது பிளாக் ஆயிரும், அது மாதிரி பிளாக் ஆயிருதான்னு ஒரு டவுட் இருக்கு. சரி, அப்போ இன்னைக்கு 100 நாள் சாதனை மலரெல்லாம் வெளியிடுறாங்க. தவேகாவினுடைய இந்த 100 நாள் ஆட்சி உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு? 100 days TVK government is a question mark government, not a stable government. இந்த ஆட்சி வந்து எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. அப்போசிஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ அப்போசிஷன் தான் வந்து கவர்மெண்ட் நடத்துற மாதிரி தெரியுது. அப்போசிஷன் தான் கவர்மெண்ட் நடத்துற மாதிரி தெரியுது. பட் யூனியன் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகே கவர்மெண்ட். ஹார்ஸ் ட்ரேடிங் கேஸ் இருக்கு, கோர்ட்ல இருக்கு. எலெக்ஷன் வந்து பைபோல்ஸ் வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லயும் நடக்காது, ஹார்ஸ் ட்ரேடிங் கேஸ் முடிகிற வரைக்கும். திருச்சி ஈஸ்ட்ல மட்டும் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க, ஒரு 15-20 டேஸ்ல. அங்க மட்டும்தான் எலெக்ஷன் நடக்கும், மற்ற இடத்துல எலெக்ஷன் நடக்காது. இப்போ அப்ப ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்ல, நம்பர்ஸ் குறைஞ்சிரும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த விஜய் பாஸ்கர் ஸ்கொயர் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டியில வந்து பார்ட்டி போஸ்ட் கொடுத்துட்டு ஏடிஎம்கேல இருந்து உடனே ரிசைன் பண்றாங்க, டிவிகேல ஜாயின் பண்றாங்க. விஜய் பாஸ்கர் என்ன கேஸுங்க? குட்கா கேஸ், மது, போதைப் பொருள் கேஸுங்க. சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்ணிட்டாங்க. அவரை போய் பார்ட்டியில் எடுத்துட்டு அவருக்கு பார்ட்டி போஸ்டும் கொடுக்குறாங்க. அப்ப எப்படி போய் போதை நீங்க ஒழிப்பீங்க? தமிழ்நாடு போலீஸ் போட்டிருந்தா கூட நீங்க சொல்லலாம், இது வந்து பொலிட்டிக்கல் எனிமிட்டினால போடுறீங்க, பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு. இது சிபிஐ கேஸ். இவங்க அலைன்ஸ்ல இருந்த போது பிஜேபி போட்ட கேஸ், அவர் மேல ஐடி கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்கு. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி மது வந்து போதைப் பொருள் ஒழிக்க போறீங்க? இவங்க வந்து ஃபிட் கேஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. நார்த் இந்தியால பிஜேபி வாஷிங் மிஷின், தமிழ்நாட்டில் டிவிகே வாஷிங் மிஷின். இதே கேள்விகளை தான் தொடர்ந்து எதிர்க்கட்சியும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 100 நாள் சாதனை அப்படிங்கிறது, இந்த குதிரை பேரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், இதுதான் இந்த 100 நாள் தவேக அரசனுடைய சாதனையாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சுரேஷ் சார். நன்றி.